இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க விஜய் தேவரகொண்டாவுடைய கிங்டம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதைகளத்தை 1920லையும் 1991லையும் அமைச்சிருக்காங்க. படத்துடைய கதைன்னு பார்த்தா தொலைஞ்சு போன தன்னுடைய அண்ணனை நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருப்பாருங்க. சடனாக ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இந்த ஆப்ரேஷனை எனக்காக நீ முடிச்சு கொடுத்தினா உன் அண்ணனை நீ திரும்ப பார்க்கலாம், ஏன் பேசி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்ல நம்ம ஹீரோவும் செஞ்சு முடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. அது என்ன ஆப்ரேஷன்னா, இலங்கையோட கடலோர துறைமுகத்தில் ஒரு ஸ்மக்லிங் நடந்துட்டுருக்க, நீ அண்டர் கவராக அங்கே போய் நடக்கிறத எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் அந்த ஆப்ரேஷன். இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, அந்த ஸ்மக்லிங் பண்ணுறவன் தான் நம்ம ஹீரோ பல வருஷமாக தேடிக்கிட்டு இருக்க அண்ணன். அங்கே ஸ்மக்லிங் எப்படி நடக்குதுன்னா அது தனி கதையவே சொல்கிறாங்க. அது அந்த பகுதியுடைய பூர்வ குடிகளில் ஒருத்தவன் தான் தலைவனாக இருக்கான். அவனுக்கு கீழே தான் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் வேலை செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ இப்போ அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்ச சந்தோஷம் வந்தாலும் அவன் ஒரு தவறான வேலையை செஞ்சிட்ருக்கானேனும் ஹீரோ நினைக்கிறாரு. ப்ளஸ் அவனை நாமளே ஸ்பை பார்க்க போகிறோம்னுலாம் மனம் வருந்துறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஹீரோ நினச்சிருந்தாலும் ஒன்றில் மட்டும் உறுதி இருக்கிறாருங்க, அவனை பார்த்து பேசி வீட்டுக்கு எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடணும். ஸோ ஹீரோ அண்ணன் இருக்க இடத்த நோக்கி போகிறாரு. அங்கே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் திரைக்கதை. இந்த படத்துடைய முதல் நெகட்டிவ்னு பார்த்தா நரேஷன் தான். முதல்ல கதைன்னு நான் நினச்சது எதை தெரியுமா, தொலைஞ்சு போன அண்ணனை ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறது தான் கதைன்னு நினச்சேன். பட் அது கிடையாது. அப்போது ஹீரோ ஒரு கான்ஸ்டபிள் அந்த படத்தில் இருப்பாருங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், ஸ்மக்லிங் நடக்குதுல்ல அது மொத்தத்தையும் அழிக்கிறது தான் கதைன்னு நினச்சேன். அப்படியும் கிடையாது. அப்போது கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையை நான் சொன்னேன்னு வைங்க, செகண்ட் ஹாஃபையே நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுற மாதிரி வரும். இந்த ரிவ்யூ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு தேட்டரில் போகலாங்கிற காலம் எடுத்திங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. எஸ், இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபுங்க. ஸோ 20 நிமிஷத்தில் கதை இதுதான்னு சொல்லாமல் 1.5 மணி நேரம் இழுத்துருக்குறாங்க கதை இதுதான்னு சொல்ல. இது ஒரு நெகட்டிவ். ரெண்டாவது நெகட்டிவ் ஸ்க்ரீன் பிளே அண்ட் பல சீன்ஸ்க்கான ரைட்டிங்க. குறிப்பாக படம் ஆரம்பித்த முதல் 2-3 சீன்ஸ்க்கான ரைட்டிங்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவால் என்ன பண்ணியிருக்காங்க, செட் பீசஸாக சீன்ஸை எடுத்து அதை அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃபீல் வந்தது. இதனாலேயே எமோஷன்ஸ் எனக்கு சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. செகண்ட் ஹாஃபோட திரைக்கதையெல்லாம் பெருசாகவே குழப்பி வச்சுருந்தாங்க. படத்துடைய முதல் பாசிட்டிவ்னு பார்த்தா அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க. கதை ஒரு மாதிரி லேகாக போய்கிட்டு இருந்த டைமில் எனக்கு செம்மையாக டயர்ட் ஆகியிருந்தாலும் என்னுடைய கைக்கெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அனிருத் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது சினிமோட்டோகிராஃபி அண்ட் விஜய் தேவரகொண்டாவுடைய பர்ஃபார்மன்ஸு ரெண்டுமே படம் முழுக்க செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்லலாம் சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மூணாவது பாசிட்டிவ், கதைக்காக இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஐடியா இருக்குல்ல, அது திரைக்கதையில் சில போர்ஷனில் நல்ல எங்கேஜிங்காகவே கொண்டு போக யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. குறிப்பாக ஒரு 4-5 சீன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுச்சுங்க. எடுத்துக்கிட்ட ஐடியான்னு இங்கே நான் எதை சொல்கிறேன்னா, அண்ணனை ஸ்பை பார்க்குற தம்பி, இதை தான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் கதை அண்ட் திரைக்கதை ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் சொதப்பி வச்சுருந்தாங்க. இது படம் முழுக்கவே பெரும் இம்பேக்டை ஏற்படுத்திருச்சு. பட் அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடுத்துக்கிட்ட பிளாட் ஐடியா, சினிமோட்டோகிராஃபி அண்ட் விஜய் தேவரகொண்டாவுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓரளவுக்கு திரைக்கதையை நல்லாவே பார்க்க வச்சுச்சு. முதல் பாதியுடைய கடைசி 35-40 நிமிஷ காட்சிகள்லாம் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2.75 to 3.